ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவியூஸில் நடந்து முடிஞ்சது. இதுக்கு முன்னால் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் அப்டேட் பண்ண பேராகிராஃப் அண்ட் நெடுவினா தமிழை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் எப்படி அதே தான் வந்ததோ அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் மண்டே எக்ஸாம் புரியுங்களா. அது போக உங்களுக்கு சாப்டர் வைஸாக ஒவ்வொரு பாடவாரியாகவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அண்ட் இமேஜாகவும் சென்ட் பண்ணியிருப்பேன். எந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கனாலும் யூடியூப்பில் அது உங்களுக்கான வீடியோ அப்படின்னம்னா அடுத்து என்ன வீடியோ தேவை, என்ன சப்ஜெக்ட்டுக்கு தேவைங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் தான் நான் அப்டேட் பண்ணுறேன், தொடர்ச்சி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21 24 வரைக்கும் இருக்கக்கூடிய இதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஆட் -3 and -5 யூஸிங் நம்பர் லைன். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 96 into -20. அடுத்த 23 இருக்கக்கூடிய -9y, 11y, 2y. சால்வ் m/6 = 5. இதே சம்மே கிட்டத்தட்ட ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் போட்டிருந்தாங்க. அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் அப்டேட் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும் அப்டேட் பண்ணுறது கிடையாது. செலக்டட் கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் எடுத்தீங்கன்னா போதும். அதேமாதிரி 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 37 and 39 ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 41 42 இருக்கக்கூடியது ரிப்பீட்டட் கொஸ்டின். அது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் அதை மட்டும் பார்த்தா போதும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு 7th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்பஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடிய சம் இருக்குது. அப்படிங்கிறனால உங்களுக்கு 45 டிகிரியிலேருந்து 150 டிகிரி வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 மார்க் அப்படிங்கிறனால ஒரு கோடு வரைஞ்சி பாகமானியை வச்சு ஒரு கோடு போட்டாலே நமக்கு எத்தனை மார்க்கு? 5 மார்க் அப்படிங்கிறனால அந்த பாகைமானியை நல்லா எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.